இன்றைய நாள் இங்கே நாளாக அமைவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய நினைவு நாள். அவருக்கு மக்களின் குடியரசுத் தலைவர் மற்றும் ஏவுகணை நாயகன் என்ற பெயர்கள் இருக்கின்றது. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குடியரசுத் தலைவர்னால் அவர் தான், ஏபிஜே அப்துல் கலாம் தான் இல்லையா? சரி, இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, ஆடி மாதத்தின் சிறப்புகள். ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் ஒன்று இல்லையா? இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஆடி மாதத்தில் சூரியன் தன்னுடைய ரதத்தை வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி திருப்புவார். ஆடி மாதம்னாலே ஃபுல்லாகவே சிறப்பு தான். ஆடி அம்மனுக்கான மாதமாக நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம், அதில் ஆடியில் வித வச்சா அது அறுவடையாகி தைத்திங்களுக்கு பொங்கல் திருநாளுக்கு அந்த விளைந்த பயிர்களெல்லாம் ரெடியாகி பொங்கல் திருநாளுக்கு தயாராகிடும். சரியா? அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆடி பட்டம் தேடி பார்த்து விளக்கணும் சின்னையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பு தான். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, அதாவது ஆடி 18ஆம் நாள், அதுதான் ஆடி பெருக்குன்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் ஆடி பௌர்ணமி, ஆடி ஞாயிறு, இது எல்லாமே ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய திருநாள். ஆடி மாதம் முழுசுமே நம்ம திருநாளாக தான் கொண்டாடுகிறோம். சரி, ஆடிக்கூழ் இது எதுக்கு ஊற்றுறாங்க? நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏன் ஊற்றுறாங்க? அது வரைக்கும் நம்முடைய பூமி உஷ்ணமான ஒரு நிலையிலே இருக்கும். அந்த உஷ்ணம் தணிந்து கொஞ்சம் குளிர் வரும்போது இந்த உடம்பு இதுவரைக்கும் தேக்கி வச்சுருந்த அந்த சூட்டை தாங்கிக் கொள்ளணும். அந்த சூட்டை தாங்கிக் கொள்வதற்கு சரியாக ஒரு பானம் ஒன்று தேவை இல்லையா? அதனால தான் அம்மன் கோவில்களில் என்ன பண்ணுறாங்க, பானகம், நீர்மோர், அதுக்கப்புறம் இந்த ஆடிக்கூழை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஆடிக்கூழில் எது வச்சு தயாரிப்பாங்க? கேப்ப மாவு, கேப்பை இதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பழைய சாதம், தயிர், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு கூழை தயாரித்து கொடுக்குறாங்க. இதுதான் ஆடி கூழ். சரியா? ஆடி 18ஆம் பெருக்கு அந்த நாளில் நம்ம எது வாங்கினாலும் அது பெருகும். அன்றைய தினத்தில் என்ன பண்ணுவாங்க? காவேரி அம்மனுக்கு மசக்கைன்னா என்னது? 5ஆம் மாதம் வளகாப்பு பண்ணுறது. ஏன்னா பங்குனியில் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் 5ஆம் மாதம் வளகாப்பு பண்ணுவாங்க. அதனால் காவேரி கரையில் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் திருமாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் சகோதரிகளுக்கு வளையல்கள், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி தாம்பூலங்கள்லாம் கொடுப்பாங்க. இதுதான். அப்புறம் என்ன செய்வாங்க? நம்ம எப்படி 5ஆம் மாதம் பெண்களுக்கு வளையல் போட்டு கலவை சாதம் பண்ணுவாங்க. கலந்த சாதம் அப்படின்னா என்னது? விதவிதமான சித்திரான்னங்கள் படைத்து அந்த பெண்ணை நம்ம பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். அதுதான் நம்ம 5ஆம் மாதம் பண்ணக்கூடிய அந்த வளைகாப்பு. அதே மாதிரி காவேரி அம்மனுக்கும் எல்லாமே ஒரு சொலவில் வச்சு காதோலை, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், அதில் அந்த கலந்து வச்ச சாதம், அப்புறம் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சு காவேரி ஆற்றுல விடுவாங்க. அதுதான் 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுகிறோம். அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் நான் என்ன சொன்னேன்? அப்புறம் கிராமப்புறங்களில் முளைப்பாரி போடுவாங்க. முளைப்பாரினா என்னது? ஆடிப்பட்டம் போடணும்னு சொல்லிட்டு அந்த ஆடிப்பட்டம் போடுறதுக்கு தேவையான விதைகளை கொடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் தானியங்களை விதைக்கிறதுக்கு ஒரு குடம் மாதிரி ஒரு
பொருள் இருக்கும், குடம் மாதிரி இருக்கும். அதில் மண் நிரப்பி கோவிலில் வச்சு எல்லோரும் அதில் தானியங்களை போட்டு அதில் தண்ணி ஊற்றி 9 நாள் அந்த பயிர்களை வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அந்த முளைப்பாரியை எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சு பாட்டெல்லாம் பாடி அன்றைக்கி சாமிக்கு நல்ல பெரிய படையல் போட்டு பெண்கள்லாம் கும்மி அடித்து அந்த ஒரு பெரிய விழாவாக அந்த முளைப்பாரியை கிராமப்புறங்களில் கொண்டாடுவாங்க. இது எதுக்குன்னா, எந்த பயிர் நல்ல விளைந்திருக்கோ அந்த பயிரை அந்த பட்டத்தில் விதைத்து அது வந்து நல்ல ஒரு அறுவடைக்கு கொண்டு வரும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முளைப்பாரியை வந்து கொண்டாடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து வேறு என்ன சொன்னேன் நான், ஆடி தபசு. ஆடி தபசு சங்கரன் கோவிலில் கோமதி அம்மாளுக்கு வந்து கொண்டாடுறாங்க. அந்த அம்மா வந்து ஊசி முனையில் வந்து இந்த உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தவம் இருந்தாங்க. அதை தான் வந்து ஆடி தபஸாக கொண்டாடுறாங்க. அதே சங்கரன் கோவிலில் தான் சங்கரன் ஐனார், அதாவது சிவனும் திருமாலும் ஒரே உடலில் 2 பகுதிகளாக, எப்படி அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆண் பாதி பெண் பாதியாக இருக்கிறார்களோ அதே மாதிரி சங்கரன் கோவிலில் வந்து சிவனும் திருமாலும் இணைந்து ஒரே உருவாக காட்சி தருவாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து சைவமும் வைணவமும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவன் என்ன செய்தார்னா, அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண். இது வந்து எளிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. இதை மெய்ப்பிக்கும் வண்ணமாகத்தான் அங்கே சங்கரன் கோயிலில் இந்த சங்கர நயினார் சிலை வந்து இருக்குது. அங்கே நீங்கள் போனால் அந்த சங்கர நயினாருடைய சிலையை நீங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடி மாதத்தினுடைய சிறப்பை நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆடி மாதத்தில் வந்து வேப்பிலை இல்லையா, வேப்பிலையை வந்து கூழ் ஊற்றுற வீட்டுக்கு முன்னாடிலாம் வைப்பாங்க. அப்புறம் மஞ்சள் தெளித்து அந்த வீட்டை அலங்கரித்து பெரிய கோலம்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வேப்பிலையை வந்து அந்த கூழ் வைக்கிற அந்த பாத்திரத்தை சுற்றி கட்டியிருப்பாங்க. ஏன் தெரியுமா இந்த வேப்பிலையை வந்து ஆடி மாதத்தில் பயன்படுத்துகிறாங்க? ஏன்னா ஆடி மாதத்தில் வந்து பெரும் கிருமி தொற்று ஏற்படுதான். ஏன்னா வந்து உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்குது, பல மக்கள் கூடுவாங்க திருவிழாக்கள்னால். அப்போ வந்து அங்கே எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பொருள் தேவை. சரியா? அதுக்காக தான் மஞ்சள் தெளிக்கிறாங்க. வேப்பிலை வந்து மிகச்சிறந்த கிருமி நாசினி. அதுக்காக தான் எல்லா பொருட்களிலும் ஆடி மாதத்தில் அந்த வேப்பிலையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கான குறள்: தேயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அப்படின்னா தீக்காயம் பட்டால் கூட அது வந்து ஒரு சில நாட்களில் குணமாயிடும் நமக்கு. ஆனால் வந்து ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு கடுமையான சொற்களால் திட்டாங்கன்னா நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் அந்த சொல்லை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. எனவே நம்ம என்ன செய்யணும், ஒருத்தங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும். அப்படி யாராவது செய்கிறோமா? கிடையவே கிடையாது. வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் கண்டபடி திட்டிடணும். அதை நினச்சி நம்ம வருத்தமும் படுறது கிடையாது. அப்படித்தானே? எனக்கும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பல நாட்கள் நடந்திருக்கு. பல தடவை நான் நிறைய பேர்கிட்ட நானும் பேச்சு வாங்கியிருக்கேன். எல்லாருமே பேச்சு வாங்கியிருப்பேன். சமீபத்தில் என்னை பாதித்த ஒரு வார்த்தையை நான் இவ்விடத்திலே பதிவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க, உனக்கெல்லாம் பேசவே தெரியாது, நீ என்ன பேசுகிறேன்னு கூட நீ நினச்சி பார்க்க மாட்ட, கண்டபடி நீயா பேசி நீயா முடிவெடுத்துக்கிறேங்க, அப்படி முடிவெடுத்துருவ அப்படின்னு என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க. உனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு வந்து அடுப்படியில் உட்காந்துட்டு பேச தெரியாது, கண்டபடி ஒருத்தங்களை வந்து பேச தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பேசுகிற மாதிரி பேசிட்டு நான் பேசவே இல்லை அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கற்றேன் அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு தான் எனக்கு தைரியமாக இந்த சேனல் ஆரம்பித்து இந்த சேனல் மூலமாக எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். நன்றி மக்களே.